வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நடிகை நயன்தாரா தனுஷ் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்ஸ்டாகிராமில் கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணத்தின் ஆவணப்படுத்தப்பட்ட வீடியோ வரும் 18ஆம் தேதி வெளியாகும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் இந்த வீடியோவில் நானும் ரவுடிதான் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலை பயன்படுத்த தனுஷ் அனுமதி தரவில்லை என நயன்தாரா குற்றம் சாட்டியுள்ளார். தனுஷின் பழிவாங்கும் நடவடிக்கையால் தானும் தனது கணவர் விக்னேஷ் சிவனும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார். இது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதம் என்பது பாரதம் என்பது மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் தர்மத்தின் அடிப்படையில் உருவானது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர், கவிஞர்கள் கபீர்தாஸ், யோகி வேமனா குறித்த சர்வதேச கருத்தரங்கம் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகிறது. இதில் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி, பாரதம் என்பது இந்தியாவில் பெரிய பழமையானது என கூறினார். மேலும் இந்தியா என்றால் பாரதம் என குறிப்பிட்டிருக்கும் அரசியலமைப்பு சட்டம் பாரதத்திற்கான விளக்கத்தை கொடுக்கவில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். இந்தியாவை பாரத் என்று அழைக்க வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தியிருந்த நிலையில் திமுக இந்தியா என்றுதான் அழைக்கும் என அமைச்சர் மு. சாமிநாதன் பதிலளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அழகுமலை பகுதியில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நெல்லை திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தை சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கு தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமைச்சர் சாமிநாதன் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எலி மருந்து உள்ளிட்ட பூச்சி மருந்துகளை விற்க கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் வாக்காளர் அடையாள அட்டை முகாமினை துவக்கி வைத்து பேசிய அவர், இனிமேல் எந்தெந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை விற்கக்கூடாது, எந்த வகையான மருந்துகளை விற்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் கடைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் அது குறித்து ஆராய்வதற்கு அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார். பெற்றோர்களிடம் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க சொல்லுங்கள் என அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கேட்டுக் கொண்டார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி கோவூர் ஊராட்சியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த சத்துணவுகளை பார்வையிட்ட பின் பெற்றோர்களிடம் பிறக்கும் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க சொல்லுங்கள் என அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கடலூர் துறைமுகத்தில் இருந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை துவங்க உள்ளதாக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் தினத்தையொட்டி கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் சிறுவர் சிறுமியர்களுக்கான நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கடலூர் எம்பி எம்.கே. விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு பரிசளித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய எம்பி விஷ்ணு பிரசாத், கடலூர் துறைமுகத்தில் இருந்து மீண்டும் சரக்கு மற்றும் கப்பல் போக்குவரத்தை துவங்க மாநில அரசு மீண்டும் ஏற்பாடு செய்து வருவதாக தெரிவித்தார். திருச்சியில் ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கான வேலைவாய்ப்பு குறித்த கருத்தரங்கத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு கல்வி உதவித் தொகைகளை வழங்கினார்.
அவதார் அறக்கட்டளையின் மூலம் நிபுணி வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு குறித்த கருத்தரங்கம் ஸ்ரீரங்கம் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவிகளுக்கு உதவித் தொகையையும் பயிற்சி திட்டங்களை நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு விருதுகளையும் வழங்கினார். கூட்டுறவுத்துறை எல்லா விதத்திலும் உறவை வளர்க்கும் என்றும் விவசாய கடனை தள்ளுபடி செய்தது முதலமைச்சர் என்றும் அமைச்சர் பொன்முடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டுறவு சங்கங்களில் கடன் கேட்டு வரும் விவசாயிகள் பொதுமக்களுக்கு கனிவோடு கடன் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதிமுக திட்டங்களை திமுக முடக்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், நகைக்கடன் தள்ளுபடி என கூறி 35 லட்சம் பேரில் 12 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் 52% மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் கட்சியில் யாரை சேர்ப்பது என பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் என்றும் தங்கமணி கூறினார். பிரதமர் மோடியை சந்தித்த பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாசிச ஆட்சி நடத்தி வரும் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இரட்டை வேஷம் போடுபவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள கைதிகளை விடுதலை செய்வதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் சாடினார். அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக நிச்சயம் இடம்பெறும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை கொரட்டூரில் தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்க தலைவர் என்ற முறையில் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்ததை திமுக அரசு தற்போது வரை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் உள்ளிட்டவற்றிற்கான தனது பிரச்சார பயணத்தில் எந்த சமரசமும் இல்லை என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா வீட்டில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை இன்று நிறைவடைந்தது. இது தொடர்பாக எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமலாக்கத்துறையின் சோதனை ஆணை தனது பெயரில் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். சட்டத்திற்கு எதிரான எந்த பணிகளிலும் ஈடுபடுவதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பின் போது இளைஞர் ஒருவர் செல்போனில் விஜயின் புகைப்படத்தை காண்பித்து சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. கோவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் வந்து நின்ற இளைஞர் தனது செல்போனில் இருந்து விஜயின் புகைப்படத்தை காண்பித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. பல கோரிக்கைகள் சொன்னீங்க. தமிழகத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த மாதம் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடங்கியது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், திருத்தம் செய்தல், இடமாற்றம் உள்ளிட்டவற்றுக்கான விண்ணப்பங்களை பொதுமக்கள் அந்தந்த வாக்குச்சாவடியில் சென்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்திலிருந்து திருப்பதி சென்ற விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் விமானியின் சாமர்த்தியமான செயலால் பயணிகள் உயிர் தப்பினர்.
ஹைதராபாத்திலிருந்து திருப்பதிக்கு காலை 10 மணிக்கு 169 பயணிகளுடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் திருப்பதி வானிலைக்கு சென்றபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனை அறிந்த விமானி திருப்பதியில் அவசரமாக தரையிறக்க முடியாது என சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்துள்ளார். பின்னர் விமானியின் சாமர்த்தியத்தால் விமானம் சென்னையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவை நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நேரத்தில் பயணிகளின் வசதிக்காக சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே இரு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மாலை 5 மணிக்கு பிறகு மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 9 மாதங்களில் 1500 கோடி ரூபாய் சைபர் கிரைம் மோசடி நடந்துள்ளதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சைபர் கிரைம் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், காவலர் ஒருவர் ஆன்லைன் ரம்மி விளையாடி 30 லட்சம் ரூபாய் சூதாட்டத்தில் இழந்து துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தனது வீடியோவை பயன்படுத்தி மோசடி நடந்ததாகவும் தெரிவித்த அவர், செல்போனை அதிக நேரம் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் பிரதான சாலைகள் மற்றும் வீதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். முன்னதாக மழைநீர் தேங்கிய பகுதிகளை மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதேபோன்று அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அப்பகுதிகள் மழைநீரில் தத்தளித்தது. திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகரில் பல்வேறு பகுதிகளில் திடீர் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் ஈவி ரோட், முத்தழகு பிள்ளை தெரு, சந்துக்கடை, பெரிய கடை வீதி பகுதிகளில் மழைநீர் வடிகால் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படாததால் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே மாநகராட்சியின் அலட்சியத்தால் இப்பகுதிகளில் மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டு தற்போது மக்கள் குணமடைந்து வரும் நிலையில் மீண்டும் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதால் மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நிலக்கரி சுரங்கங்களில் மழைநீர் அருவிப்போல் வழிந்தோடுவதால் பாதுகாப்பு கருதி நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்படாது என்றும் மழைநீர் முற்றிலும் வெளியேற்றிய பிறகு மீண்டும் பணிகள் தொடங்கும் என்றும் NLC நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குள் பெய்த மழையின் காரணமாக தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்பொழுது பெய்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றும் விளக்குகள் ஏற்றியும் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதல்களுக்காக ஏற்றிய விளக்குகளை கோவில் நிர்வாகம் உடனடியாக துடைத்து பெருக்கி குப்பை தொட்டியில் கொட்டியது மனவேதனை அளிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர்.
முன்னதாக சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை அமைச்சர் சண்முகம் கிருத்திகை தின சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குண்டும் குழியுமான தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை சுமார் 1 கிலோமீட்டர் அளவுக்கு குண்டும் குழியுமாக உள்ளது. அதிகப்படியான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் மாலை நேரங்களில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயத்துக்கு வழங்கப்பட்ட இலவச மின்சாரத்தை மின்வெளிக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தி உயிரிழப்பு ஏற்பட்டால் மின்வாரியத்தை பொறுப்பாக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கடிந்துள்ளார். திண்டிவனம் அருகே சின்னத்தம்பி என்பவருக்கு சொந்தமான மாடு மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இதற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மின்வாரியத்துக்கு உத்தரவிட வேண்டும் என அவரது மகன் ரமேஷ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சவுந்தர், சீதாபதி, சசிகலா ஆகியோரின் சட்டவிரோத நடவடிக்கையால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு மின்சார வாரியத்தை பொறுப்பாக்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்ததுடன் அவர்களுக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் கோரலாம் என நீதிபதி அறிவுரை வழங்கினார். ஓய்வு பெற்ற ஓட்டுநருக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பலன்களை வழங்கவில்லை எனில் விழுப்புரம் கோட்ட நிர்வாக இயக்குநர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் கோட்டத்தில் ஓட்டுநராக பணியாற்றிய லட்சுமிபதி என்பவர் ஓய்வு கால பலன்கள் வழங்கவில்லை என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யநாராயண பிரசாத், லட்சுமிபதிக்கு ஓய்வு கால பலன்களை 7% வட்டியுடன் வரும் 20ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் வரும் 22ஆம் தேதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் கோட்ட நிர்வாக இயக்குநர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை அதே தேதிக்கு தள்ளி வைத்தார். திருவண்ணாமலையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் குழந்தைகள் நல அலுவலர்கள் மாணவிகளுக்கென விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். அப்போது 11 மாணவிகள் பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 7 ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் போலீசார் மாணவிகளிடம் ஆடியோ, வீடியோ ஆதாரங்களை பதிவு செய்தபடி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இணைந்து வாழும் இடத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பிள்ளையார் சிலையை வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் கிராமத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சின்ன பள்ளிவாசலின் கறிக்கடை உள்ள இடத்தில் திடீரென பிள்ளையார் சிலையை சிலர் வைத்துள்ளதால் இந்து முஸ்லிம் இடையே மோதல் ஏற்படும் நிலை உருவானது. தகவல் அறிந்து வந்த பெரம்பூர் காவல்துறையினர் சமரசம் செய்ததுடன் பேச்சுவார்த்தையும் முடியும் வரை இஸ்லாமியருக்கு சொந்தமான கறிக்கடையை திறக்கக்கூடாது என அதிகாரிகள் உத்தரவிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பகுதிகளில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. வன்னிமேடு பகுதியைச் சேர்ந்த தருண், மேலமேடு பகுதியைச் சேர்ந்த தருண் ஆகிய இருவரும் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இருவரின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பதற்கான உத்தரவை வழங்கினார்.